வாக்கு தத்தத்தை கொடுக்கும்போது சேர்ந்து நம்மளை உணர்த்துவார், ஒன்னொன்னா உணர்த்துவார். அதனால இந்த ஜெபம் வெறும் வாக்கு தத்தத்தை மட்டும் பெற்றுக்கொள்கிறதா அப்படி இல்லாம நான் என்ன முழுவதுமாக மாற்றும் போது, நான் முழுவதுமாக மாறும்போது அவருடைய வார்த்தைகள் ஒன்று கூட தரையில விழுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளை என்ன பண்ணுவார்னா கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணாம ஒரு காரியத்தை ஆண்டவர் தரணும்னு விரும்பவே மாட்டார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நேராக வரும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஆயத்தமானா போதும். நீங்க ஆயத்தமானா போதும். நீ ஆயத்தப்படுங்க. உங்க மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்குது. அந்த தரிசனத்திற்காக நீங்க ஆயத்தப்படுங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. அதற்காக நீங்க ஆயத்தப்படுங்க. அதற்காக நீங்க ஆயத்தப்படுங்க. உங்களை நம்பி ஆண்டவர் லட்சங்களை கோடிகளை ஆண்டவர் உங்களை நம்பி கர்த்தர் தர போறாரு. அதற்காக நீங்க ஆயத்தப்படுங்க. நீங்க ஆயத்தப்படுங்க. நீங்க ஆயத்தப்படாம ஆண்டவர் உங்கள் கையிலே தருகிறதை நம்மால சரியா பயன்படுத்தவே முடியாது. ஆயத்தமாகிறவர்களுக்கு கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதுமே இந்த 100 டேஸும் ஒரு எண்ணம் நமக்குள்ள வேணும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன ஏதோ ஒரு பெரிய பர்பஸுக்கு நேராய் ஆண்டவர் என்னை நகர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து ஆண்டவர் முன்குறிச்சு இந்த ஜெபத்துல கலந்து கொள்ள பண்றதுக்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய நோக்கத்திற்கு நேராய் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் நகர்த்தி கொண்டு போகிறார். உங்களை ஆண்டவர் நகர்த்தி கொண்டு போகிறார். ஒரு பெரிய நோக்கத்திற்கு நேராய் நகர்த்தி கொண்டு போகிறார். அதற்கு ஃபர்ஸ்ட் தேவை என்ன அப்படின்னா ஆயத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா அவங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்றாரு. ஆயத்தம் பண்ணுங்க, ரெடி ஆயிங்கப்பா, ரெடி. அதற்காக தான் கர்த்தர் பஸ்காவை ஆசரிக்க பண்றாரு. அந்த ஆயத்தம் முடிச்சு அவங்க போகும்போது தான் வெற்றியா இருக்கு. அதனால நான் நம்புறேன், ஆண்டவர் சிலரை நம்மளை விட்டு எடுக்கிறார். சிலர் நம்மளை விட்டு காரணமே இல்லாம நம்மளை விட்டு போறாங்க. ஏன் நம்மளை விட்டு காரணம் இல்லாம போறாங்கன்னா, ஆண்டவர் உங்களை என்ன பண்றாருன்னா கர்த்தர் உங்களை தனியாய் ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாம ஆண்டவர் பெருக பண்ணுகிறதுக்கு முன்னாடி முதல்ல யார ஆண்டவர் கலட்டுறார் அப்படின்னு சொன்னா, லோத்த ஆண்டவர் கலட்டிடுறார். லோத்த ஆண்டவர் எடுத்துறாரு. லோத்த ஆண்டவர் எடுத்ததற்கு பிற்பாடு பாருங்க, ஆபிரகாமுடைய தரிசனம் விரிவாகிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ரொம்ப பெரிய அளவிலே போகிறது. நம்ம சில நேரத்தில் என்ன நினைப்போம்னா, சிலர் நம்மோட இருந்தாதான் நம்ம பெரிய இதுல வந்துருவோம், அவங்களால தான் நமக்கு ஆசீர்வாதம் நினைப்போம். இல்ல, சில நேரத்தில் ஆண்டவர் மற்றவங்களை நம்மளை விட்டு எடுத்து நம்மளை தனியா கொண்டு வருவதற்கு காரணம் ஒரு பெரிய தலைவனாய் ஜாதியாய் மாற்றுவதற்காக தான் சிலரை கர்த்தர் நம்மை விட்டு பிரிக்கிறார். நம்மை விட்டு சில லோத்துகள் கடந்து போகிறது நல்லது. இந்த வசனத்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. பிரதர், சிஸ்டர், உங்களை விட்டு கடந்து போன லோத்தை குறித்து நீங்க வருத்தப்பட வேண்டாம். உங்களை விட்டு கடந்து போன லோத்துகளை நினைத்து ஐயோ அவங்க இருந்திருந்தா நல்லா இருக்குமே, அவங்க என்ன விட்டு போயிடுறாங்களே, நான் இனி என்ன பண்ணுவேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார். லோத்து அந்த பக்கத்துல போன அடுத்த நிமிஷம் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து வானத்தை பார்க்க சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்.